செல்லங்களா! லைலாவின் கனவில் அடுத்து எந்த உலகத்திற்கு பயணிக்கப் போகிறாள் என்று பார்ப்போமா? குளிர்ந்த காற்று லைலா படுக்கையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள். வழக்கம் போல் கனவில் மூழ்குகிறாள். லைலா கண்களை திறக்கிறாள். ஒரு வண்ணமயமான அதிசய உலகத்தில் எங்கும் விதவிதமான இனிப்பு மிட்டாய்கள், சாக்லேட்கள், மாலாய் மேகங்கள், சாக்லேட் நதிகள், இனிப்பு மரங்கள், இனிப்பு மாளிகைகள், யூனிகார்ன் குதிரையும் காண்கிறாள். அதில் ஏரி மிட்டாய் உலகத்தை சுற்றி பார்க்கிறாள். மற்றும் லைலா ஊஞ்சலாடி மகிழ்ந்தாள். வாவ், எத்தனை விதவிதமான மிட்டாய்கள்! எல்லாமே எனக்கு பிடித்த மிட்டாய்களாக உள்ளனவே. அதில் சிலவற்றை ருசித்தாள். லைலா எறும்புகள் சாறை சாறையாக இனிப்பு பொருட்களை எடுத்து செல்வதை காண்கிறாள். லைலா அங்கு இருக்கும் மற்றொரு பெண்ணிடம், இந்த எறும்புகள் இனிப்புகளை எங்கே எடுத்து செல்கின்றன என்று கேட்டாள். தெரியவில்லை, ஆனால் தினமும் இவ்வாறு இனிப்பு பண்டங்களை சுமந்து செல்வார்கள். லைலா எறும்பு கூட்டத்தின் தலைவனிடம், நீங்கள் ஏன் இந்த இனிப்புகளை எடுத்து செல்கிறீர்கள்? நாங்கள் எதிர்காலத்திற்காக உணவை சேமிக்கிறோம். மழை மற்றும் பனி காலங்களுக்கு பயன்படும். திடீரென ஈக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறது. அவை இனிப்பு துண்டுகளை உறிஞ்சுகின்றன. ஈக்கள் இனிப்புகளை பாதி பாதியாக சாப்பிட்டு மீதியை வீணடிக்கின்றன. உணவுகளை விசிறி விளையாடுகின்றன. இவ்வாறு நடந்தால் இனிப்பு உலகில் எங்களுக்கு உணவு எதுவும் கிடைக்காது. லைலா யோசிக்கிறாள். பின்பு எறும்பு தலைவரிடம், என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. நாம் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்தாக வேண்டும். நாளை நாம் எல்லா இனிப்புகளையும் மறைத்து விடலாம். ஈக்களுக்கு இதன் மூலம் நல்ல பாடம் கற்பிக்கலாம். ஓ, நல்ல யோசனை லைலா. எறும்புகள் இனிப்பு துண்டுகளை பாதாளத்தில் மறைக்கின்றன. மறுநாள் ஈக்கள் உணவிற்காக தேடுகிறது. ஆனால் இனிப்பு ஒன்றும் கிடைக்கவில்லை. அவை எங்கு தேடியும் இனிப்பு எங்கும் தென்படவில்லை. அனைத்தும் வெற்றிடமாக உள்ளது. இனிப்பு எல்லாம் எங்கேயே? நாம் பசியோடு இருக்கிறோம். எங்கேயும் உணவு இல்லையே. இப்போ என்ன செய்வது? லைலா கம்பீரமாக ஈக்கள் முன் தோன்றுகிறாள். ஈக்களை பார்க்கிறாள். நேற்று நீங்கள் எவ்வளவு உணவை வீணடித்தீர்கள். அதனால் இன்று உங்களுக்கு உணவு எதுவும் இல்லாமல் போனது. நாம் தேவைக்கு மேல் எடுத்துக்கொண்டால் எதிர்காலத்தில் நம் தேவைக்கும் பிறர் தேவைக்கும் எதுவும் இருக்காது. ஈக்கள் வருத்தத்துடன், இப்படியாகும் என்று நாங்கள் எண்ணவே இல்லை. தன் தவறை உணர்கின்றன. இனிமேல் நாங்கள் உணவை வீணடிக்காமல் தேவைக்கேற்ப சாப்பிடுவோம். இனிப்பு உலகம் மீண்டும் ஒழுங்காகிறது. எறும்புகள் வழக்கம் போல் உணவை சேமிக்கின்றன. ஈக்கள் பொறுப்புடன் உணவை வீணடிக்காமல் சாப்பிடுகின்றன. இனிப்பு உலகம் அழகாக மாறுகிறது. எறும்பு தலைவர் மகிழ்ச்சியுடன் லைலாவுக்கு நன்றி கூறினார். லைலா தன் படுக்கையறையில் கண்விழிக்கிறாள். லைலா உணவின் மதிப்பை அறிந்து கொண்டாள். சேமிப்பின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொண்டாள். கதையின் கருத்து, உணவை மட்டுமல்ல, நேரத்தையும் பணத்தையும் வீணாக்காதீர்கள். இரண்டையும் சிறப்பாக பயன்படுத்துங்கள். நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்க்கைக்கு சேமிப்பு மிக அவசியம். சேமிப்பு செழித்து வளர சிறந்த வழி சிக்கனம்.